முறுக்கு சுத்துறது நிறைய பேர் மறந்தே போயிட்டோம். சிறு பிள்ளைகளா இருக்கும்போது எங்க வீட்டில் அந்த பழைய பிரிட்டானியா டப்பா வாங்கிட்டு வந்து கடையில் அதில் முறுக்கு சுற்றி அடுக்கி வச்சிருப்பாங்க. அந்த முறுக்கு 4 முறுக்கு 2 முறுக்கு எடுத்து அதை சாப்பிடுவோம். அந்த முறுக்கு அதிகமாக சாப்பிட்டா மீறி மீறி நிறைய சாப்பிட்டா கூட கொஞ்சம் வயிறை தொந்தரவு பண்ணலாம் எண்ணெய் பலகாரங்கிறதுனால. ஆனால் எங்கள் பாட்டி முறுக்கு சுடும்போது ஒரு மோனோசோடியம் குளூட்டமேட், பொட்டாசியம் நைட்ரேட், இல்லைன்னா அதில் வந்து ஒரு டேஸ்ட் என்ஹான்சர் அப்படியா போட்டு சுட்டாங்க. அது வெறும் முறுக்கு. அதில் அதிகபட்சம் எண்ணெய் மட்டும்தான் ரொம்ப அதிகமான கெடுதல் வரும். ஆனால் இன்னைக்கு கடையில் விற்கிற ஒரு லேஸ் சிப்ஸ் எடுத்து பாருங்க, இல்லைன்னா அது கடையில் விற்கக்கூடிய எத்தனையோ சாக்லேட் எடுத்து பாருங்க, அவை எல்லாத்துக்குள்ளேயும் ரசாயன கலப்புகள் அவ்வளவு இருக்கும். தேவையில்லை. அது நல்லதா கெட்டதா பல ஆய்வுகள் பண்ணியிருப்பாங்களே, அதெல்லாம் தெரியாமையா சார் மார்க்கெட்டில் வருது அப்படின்னு சில பேர் கேட்பான். அது நல்லதா கெட்டதா ஆய்வுக்கு உட்பட்டதா பல நாடுகளில் இருக்காங்கிறதுலாம் எனக்கு 2வது.